என்ன முதல் வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டாங்க, டக்குன்னு ஆளே காணோன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 70 பேர் பார்த்திருக்கீங்க நான் போட்ட முதல் வீடியோக்கு. அது எனக்கு நான் நினைச்சேன் ஒரு 10 கூட தாண்டாதுன்னு. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர். தித்திக்கும் தீபாவளி என் குடும்பத்தோட நான் எப்படி செலிப்ரேட் பண்றேன்றதான் இந்த வீடியோ. இப்போ என்ன ஸ்பெஷல்னா நான் ஏன் ஊருக்கு போறேன். மீ கோயிங் மேன். ஏரோப்ளேன். எங்கன்னா மலேசியாலயும் ரொம்ப முக்கியமான என்ன இடம்னா பினாங். பினாங்கு மாநிலம் ஃபுட் ஹெவன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க பல விதமான உணவுகள், இப்ப நான் எதுக்கு ரொம்ப சுத்தமிழ பேசுறேன், பல விதமான சாப்பாடு, செண்டோல், நாசிலமா, ரோஜா, சாக்கோத்தியா, அந்த மாதிரி நீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு பல்வின மக்கள் வாழும் ஒரு மாநிலம். நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். ஓ முனிவரா? பட் ஐ டோன்ட் லைக். ஏதோ ஒன்று. ஸோ அங்கதான் இப்ப நான் போக போறேன். இன்னைக்கு தேதி 19. தீபாவளி ஈஃபுக்கு தான் எனக்கு லீவு கிடைச்சிச்சு. ஒரு வாரம் லீவுக்கு போறேன். வாங்க போலாம். கிராப்லேருந்து இறங்கி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நான் வந்து டெர்மினல் 1 கைஸ், டெர்மினல் 1. ஸோ பசிக்குதுன்னு யோசித்த போது தான் இங்கே மேலே வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்தா ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி கியோஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே சாப்பாடு செலக்ட் பண்ணி பிரெட் அண்ட் மைலோ சாப்பிட்டேன். எஸ், மைலோ குடித்தேன். அது போதும் இப்போதைக்கு. நான் ஃப்ளைட் ஏன்னா எனக்கு எப்போதும் பயமாக இருக்கும். நான் ஃப்ளைட்டில் வாஷ்ரூம் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோயா இங்கே ஒரே கூட்டம், பெரிய ஏர்போர்ட்னால பெரிய கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம கேட்டை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். எனக்கு எப்போவுமே பஸ்ஸில் இருந்தாலும் சரி, வேனில் இருந்தாலும் சரி, காரியில் இருந்தாலும் சரி, ஃப்ளைட் விண்டோ சீட்னா ரொம்ப ஏறப்போ கடையில். பட் ஃப்ளைட்ல எல்லாரும் ஏறிட்டாங்க. அப்ப நான் தீவத்திட்ட கேட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த ஜன்னல் சீட்டா வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இன்னும் ஆள் இறந்து வராங்களா இல்லைன்னு சொல்லிட்டோன்னே எனக்கு பின்னாடி சீட் எம்டியா இருந்துச்சு. விண்டோ சீட். வாராய் வாழ்க்கை வாழவே லேண்டிங் ஆயாச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம். அப்பா தீபாவளிக்கு வெள்ளடிச்சு வச்சிருக்காரு, பர்பிள் கலர். இவங்க தான் என்னோட அக்கா பொண்ணு. சே ஹாய். என்னோட கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி, என்னோட உயிர் எல்லாம் இவங்க தான். சிட்டி சாயம், சிட்டி சாயம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஏமா கேமரா விட்டு வெளியே போக போறீங்களா? நரகாசுரனுக்கு சாமி கும்பிடுவோம். தீபாவளி அன்னைக்கு குளிக்காம அப்புறம் என்ன நல்லா வளர்க்காம அப்புறம் குளிச்சுட்டு தான் சாமிக்கு கும்பிடணும். இவருக்கு இதான் வேலை. எங்க ஆத்தாலேருந்து எங்க அம்மா இருந்து இப்படிதான் பாரம்பரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நரகாசுரன் கெட்டவன், நானும் குளிக்காம சாப்பிடுவேன். இப்பவே கண்ணை கட்டுது. வீட்டில் இப்படி நரகாசுரனுக்கு சாமி கும்பிடுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க. எங்க அம்மா பட்டாசு வெடிச்சுட்டே இருக்காங்க. இதுதான் தோம்பி. கஷ்டப்பட்டு எழுப்பி கூட்டு வந்திருக்கேன் தம்பி. என்னையா மண்டையில முடியல பாரு. இது எங்க அக்கா ஹஸ்பண்ட். காலையிலே கோயிலுக்கு கிளம்பிட்டு வீடியோ எடுக்க செம்ம மலை. அது என்ன செம்ம மலை? செம்ம மலைனா அடிச்சு ஊத்தி பிச்சு பிரிச்சு எடுக்குது அந்த மாதிரி மலை. ஸோ எடுக்கல. ஸோ இதுதான் எங்களோட அச்சாயா ப்ரௌன் கலர் சாரி. ப்ரௌன் கலர் சாரி. இப்போ வீட்டுக்கு போயிட்டு தோசை, இட்லி, இறைச்சி சாப்பிட போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் அஜெண்டா. அப்புறம் சாயங்காலம் சொந்தக்காரங்க வருவாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு அவ்வளோலாம் வரமாட்டாங்க. ஏன்னா நாங்கள் யாரையும் கூட்ட மாட்டோம், எங்களுக்கு பிடிச்சிக்காது. இப்படி இட்லியில் இறைச்சியை போட்டு சாப்பிடலன்னா அது பேர் தீபாவளி இல்லை.
சாப்பிட்டாரு அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அவர் சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டேன், நல்லா க்ளீனாக இருக்கும். பேபி வாட் ஈட்டிங் சாவடிச்சா நான் ஒண்ணு நான் தான் கடைசி வச்சுக்கிட்டு இருந்தேன். வருது நான் அங்க இருந்து வர